தருமபுரியில் தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பாரம்பரிய உடையான வேட்டி அணிந்து கலந்து கொண்ட தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ். உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் முழுவதும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் அவர்கள் அதியமான்கோட்டை ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை குறித்து பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டறிந்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தமிழர்களின் பாரம்பரியமான வேட்டி அணிந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மாவட்ட ஆட்சியர் பாரம்பரியமான வேட்டி அணிந்து வந்ததை ஆர்வத்தோடு பார்த்து நெகிழ்ச்சி அடைந்தனர். அதை நீங்களாகவே தாமாகவே முன் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம செயல்படுத்த போற தண்ணீர் தினத்தை சேமிப்பதற்கு சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்தணும். எங்கேயாவது உடஞ்ச குழாய் லீக் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை உடனடியாக அரசு அலுவலருக்கு தெரிவித்து நீங்கள் துவைக்கிற துணியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தேவையான அளவில் ஏதாவது நம்ம தரைகளை கழுவி விடுறதுக்கோ அப்படிங்கிறதான் நம்மளுடைய தலையாய நோக்கம். இதோட ரொம்ப முக்கியம் நிலத்தடி நீரை செறிவூட்டுதல். நிலத்தடி நீர் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது. அதே சமயத்தில் நிலத்தடி நீர் அதிகமாக உள்ளிருக்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய அந்த மழை நீரை சேமிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. மரம் வளர்த்தல் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மரத்தையும் அதை நீங்களாகவே தாமாகவே முன் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம செயல்படுத்த போற தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு கேசிஐ பயனாளிகள் தேர்வு இது வரைக்கும் வந்து ஒரு 7 அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெடியா இருக்கு. கவனம் இருக்கீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்ற வீட்டுக்காரங்க அவ்வளோ அப்படி சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். ரைட், ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்கணும். அடுத்து குழு திட்டத்தில் வந்து இப்போ 16 ஒர்க்கு செல்ஃப் ஹவுஸ் ப்ராஜெக்டில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அந்த ஒர்க் லிஸ்ட்டு கையில் இருக்குது. அப்புறம் இது வந்து ஏஜிஎம்டி ஒர்க் லிஸ்ட்டாக இப்போ இருங்க. மயிலிச்சன் இருக்காருங்களா? இல்லை, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஏற்ற வீடு பக்கத்தில் ஆமாம் சார் இங்கே தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் ஹை ஸ்கூல் பக்கம். ரைட், வெரிஃபை பண்ணுங்க. அடுத்து வெங்கடேசன் முனுசாமி. காசநோய் இல்லா இந்தியாவை உருவாக்குவதற்கு நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்றும் உளமாற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். தொழுநோயை எளிதாக கண்டறிந்து குணப்படுத்தலாம். தொழுநோயால் பாதிக்கப்பட்டோரை யாதனில் விக்சித் பாரத் அபியான். தகவல் என்னன்னா, இப்போ அந்த தண்ணிக்கு போர் இல்லைன்னு சொல்லிக்கிறேன், டேங்க் மட்டும் ரெடியா இருக்கு, போர் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? அது நான் வந்து என்னோட நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து 4 லட்சம் சொல்கிறாங்க. அது அதிகமாக வந்தோ இல்லை கூட வருதோ குறைச்சி வருதோ தெரியல. அந்த நிதியை வந்து நம்ம அவங்க வட்டார வளர்ச்சியில் அவங்க வீடியோ கேட்டாங்கன்னா நான் லெட்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு கொடுத்துறேன். ஒரு வாரத்திலே போர் போட சொல்லிடுறேன். கேட்டாங்க, போர் போட்டு டேங்குக்கு மேலே ஏற்றிடலாம்.